வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தனது கல்வி தகமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுவதாக நாமல் ராஜபக்ச அறிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் அண்மையில் இடம்பெற்ற விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 75 ஆண்டுகள் பூர்த்தி. எதிர்வரும் 2028ஆம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சி அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பகிரங்க அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சட்ட பரீட்சைக்கு தாம் முகம் கொடுத்த விதம் தொடர்பாக முறைப்பாடுகள் இருப்பின் உடனடியாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதியமைச்சரிடம் கூறியுள்ளார். இந்த நிலையில் குளிரூட்டப்பட்ட அறையில் தனியாக பரீட்சை எழுதியது நிரூபிக்கப்பட்டால் சபையிலிருந்து விலகுவதாகவும் அதனை நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் வசந்த சமரசிங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்தார். முன்னர் அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது நாமல் ராஜபக்ச குளிரூட்டப்பட்ட அறையில் பரீட்சை எழுதிய அதே நேரம் பரீட்சை வினாத்தாள் முன்கூட்டியே வழங்கப்பட்டதாகவும் இணைய வசதியுடன் கூடிய கணனி வழங்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்தரணி ஆனார் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நிலையில் அவரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே தனது கல்வி தகமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகுவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமை தொடர்பில் ஆளும் கட்சி கொறடாவும் அமைச்சருமான நலிந்த ஜாதிச சபையில் கேள்வி எழுப்பியிருந்த பின்னணியில் தமது கல்வி தகமை தொடர்பான சான்றிதழ்களை சஜித் பிரேமதாச இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். அரசியல் மேடைகளில் சமூக ஊடகங்களிலும் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமை தொடர்பாக பல்வேறு கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்த நிலையில் லண்டனில் அவர் பெற்ற கல்வி தகமை தொடர்பாக வெளிப்படுத்தினால் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க முடியும் என்று ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜாதிச உட்பட ஆளுங்கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்திருந்தனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்றைய தினம் புதன்கிழமை தமது கல்வி தகமைகள் தொடர்பிலான சான்றிதழ்களை சஜித் பிரேமதாச சபையில் முன்வைத்திருந்தார். தான் சமர்ப்பித்த ஆவணங்கள் அனைத்தும் உண்மை என்றும் அதில் தவறு இருக்குமாயின் அது குறித்து எவரும் கண்டறிந்து நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்தும் ஏன் அரசியலில் இருந்தும் விலக தயார் என்றும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். எவராவது கேள்வி கேட்பார்கள் என்று நினைத்து தான் பிறப்புச் சான்றிதழை எடுத்து வந்துள்ளேன் என்று கூறிய அவர் பட்டப்படிப்பை லண்டனில் நிறைவு செய்வதற்கான சான்றிதழ்களையும் அமெரிக்கா மற்றும் இலங்கையில் அவர் பெற்ற கல்வி தொடர்பான தகவல்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியை பொறுப்புகளில் இருந்து அகற்றுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போது இவ்வாறு கோரிக்கை விடுத்த அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் 3 வருடங்களுக்கு முன்னர் எந்தவித ஒப்பந்தங்களும் இன்றி 170 இளைஞர் யுவதிகள் சேவையாளர்களாக வேலைக்கு அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர்களுக்கு குறித்த தொகை 5 மாதங்களே வழங்கப்பட்டிருப்பது ஒரு மிலேச்சத்தனமான குற்றம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். குறித்த விடயம் தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலம் வாக்குறுதிகளை வழங்கியதை அடுத்து அவர்கள் வைத்தியசாலை சென்றபோது வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தியினால் மிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியேற்றப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையிலேயே அவர்கள் தன்னுடன் தொடர்பு கொண்டு தீர்வினை பெற்றுத்தருமாறு விடுத்த கோரிக்கைக்கு அமைய தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் வைத்தியசாலைக்கு சென்ற போது வைத்தியர் சத்தியமூர்த்தி தன்னை தரம் குறைவான ஆளாக நடத்தி காவலாளி மற்றும் காவல்துறை மூலமாக வெளியேற்றினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமக்கு எதிராக வழக்கு பதியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்த அவர் தமிழர்களுக்காக நெஞ்சில் சூடு வாங்கவும் தயார் என்றும் தெரிவித்ததோடு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஆகியோரை கடுமையாகவும் தாக்கி பேசியிருந்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எனப்படுவது வடக்கு, அதாவது அனுராதபுரம் தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவையை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை. அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு 1500 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள். அங்கே 3 வருடங்களுக்கு முன்னர் 170 சேவையாளர்கள்
எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம். அந்த 170 இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் 3 மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது 3 வருடங்கள் கடந்திருக்கிறது. அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு 10,000 ரூபாய் 5 மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும். அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது. அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாகாணத்துக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட 170 உறுப்பினர்களும் அதாவது தொண்டர்களும் அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள், உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று. ஆனால் அங்கே வந்து வேலை செய்து அன்று ப்ரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி எனப்படுவரால் மிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில், அண்ணா நீங்கள் தயவு செய்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது. வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை மீறல்கள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது. ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திரட்டுமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று. அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு MBBS வைத்தியனாக இருக்கும் எனக்கு 8 வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு தரங்குறைவான ஆளாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமைகளை மீறி என்னை வெளியே அனுப்பியிருக்கிறார். அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது. இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய 19வது வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு அல்ல, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்த அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட 19வது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிர் இருக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்லை நெஞ்சில் சூடுவென்பது கூட தயாராக இருக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 75 ஆண்டுகள் பூர்த்தியாகி உள்ளது. முன்னதாக இலங்கை தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி கொழும்பு மரதானை எழுதுவிஞர் சங்க மண்டபத்தில் வைத்து தந்தை செல்வாவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் 75 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவிற்கு அஞ்சலி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா சிலைக்கு இலங்கையின் தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களால் மலர் மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களான மாவி சேனாதி ராஜா, CVK சிவஞானம், MA சுமந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். சர்வதேச நாணய நிதியத்துடனான புதிய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வருமானம் ஈட்டும் போது செலுத்தப்பட வேண்டிய வரையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததோடு தற்போதுள்ள 1 லட்சம் ரூபாய் என்ற வருமானம் ஈட்டும் போது செலுத்த வேண்டிய வரைக்கான வருமான எல்லை 1,50,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. இதன்படி 1,50,000 ரூபாவுக்கு குறைவான மாத வருமானத்தை பெறுகின்றவர்கள் வருமானம் ஈட்டும் போது செலுத்த வேண்டிய வரியை செலுத்த வேண்டியதில்லை என்றும் தெரிவித்திருந்தார்.
அதன்படி மாதம் 1,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவர் 100% வரி விலக்கு பெறுவதோடு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் நபருக்கு 71% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றது. 2,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 61% வரியிலிருந்து விலக்கும், 3 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 47% வரியிலிருந்து விலக்கும், 3,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 25.5% வரியிலிருந்து விலக்கும் அளிக்கப்படும். குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு அதிக வரி சலுகைகளும், அதிக வருமானம் ஈட்டுகின்றவர்களுக்கு குறைந்த வரி சலுகைகளும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். அத்துடன் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வாகன இறக்குமதிகளுக்கு 3 வழிமுறைகளில் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்த அவர், அதற்காக நாட்டின் பொருளாதாரத்திற்கு பொருத்தமான பொறிமுறை ஒன்று கடைபிடிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் 2028ஆம் ஆண்டு தமது அரசாங்கமே ஆட்சியினை அமைக்கும் என்றும் 2028ஆம் ஆண்டளவில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை 15.1 பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதே நேரம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் 2022இல் இருந்த நிலைமைக்கு நாடு மீண்டும் செல்லாது என்பதையும் ஜனாதிபதி அங்கு உறுதிபட தெரிவித்திருந்தார்.